இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 25, 2026, 25/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம், வளர்பிற ஏகாதசி திதி காலை 11:36 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சயன ஏகாதசி, கோபத்ம விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு மனசஞ்சலம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு இன்னைக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய குடும்பத்தாரின் கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. அதனால முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. குழந்தைகள் விஷயத்துல, உங்களுடைய கூட பிறந்தவங்க விஷயத்துல நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற உணர்ச்சி வசப்படும் காரணத்தினால தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதை நினைச்சு மனசஞ்சலம் ஏற்படும். கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு, கடந்த கால கவலைகள் அதிகரிக்கும். அதே சமயம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். உங்களுடைய வியாபார விஷயமா நீங்க எடுத்த முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நிதானத்துடன் செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வேலை விஷயமா எடுத்த முயற்சியிலையும் வெற்றி தாமதமாகும். அதனால மனசலிப்பு ஏற்படும். அதனால வீட்டுல வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. தாயாரின் சொல்லாடல்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் உங்களை எடுத்துக்கிற விதம் தப்பா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான காரியங்களில் தாமதம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். நீங்க எந்த ஒரு முயற்சியிலும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு வெற்றி கிடைக்கணும், ஆனா தாமதமாகும். அதனால உங்களுக்கு மனசலனம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயமோ பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதனால உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்துல சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்துல இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு அதீத பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடன் சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலின நட்புகளின் உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு காதல் விஷயத்துல வெற்றியோ அல்லது இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் வெற்றியோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மன நிறைவு, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை ரீதியான முயற்சிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்துல இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இன்னைக்கு உங்களுடைய அதிகார வார்த்தைகள் அல்லது ஆக்ரோஷனமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் விஷயத்துல, வியாபார விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய வருமான அதிகரிப்பின் மூலமாக தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் துவங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அதற்கான உதவிகள் உங்களுக்கு
நட்புகள் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண, பணப்பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி 6ஆம் இடத்துல சந்திரன், அதாவது ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா இந்த முரட்டு தைரியம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முரட்டு தைரியத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு முரட்டு தைரியத்தை எடுக்கக்கூடிய முடிவு தவறுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருடைய எதிர்பார்ப்பை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் அது உங்களுடைய ஆரோக்கியமோ தாயாரின் ஆரோக்கியமோ ஏதோ ஒண்ணு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகள் கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும். கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட கடனை அடைக்கலாம். ஆனா அடுத்தவங்களுடைய கடனோ அல்லது நிலம் சார்ந்த கடனோ அடைக்க முற்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில்முறை எதிரிகள், வேலை சார்ந்த எதிரிகள் விஷயத்துல நீங்க நிதானத்தை கடைபிடித்தா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்வி வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை காட்டிலும் தனிப்பட்ட வெறுப்புகளுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக அலைச்சல் இருக்கும், உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். மனசுல இனம் புரியாத கோபம் அல்லது எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரையும் எதிரியா பாவிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். எதிரியா பாவிச்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தையும் செலவுகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். கடக ராசி, ராசிநாதன் நீச்ச பங்கமாகி இருப்பது, அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்துல இருப்பது இன்று உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனா செலவு கட்டுக்கடங்காம போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா புதன் விரயஸ்தானத்துல இருக்காரு. விரையாதிபதி நட்சத்திர ஸ்தானத்துல சந்திரன் டிராவல் பண்றதுனால உங்களுக்கு அதிகமான தைரியத்தின் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளுக்கான செலவுகள், உடன்பிறப்புகளுக்கான செலவுகள், பூர்வீக சொத்து சார்ந்த செலவுகள், வழக்கு சார்ந்த செலவுகள், வேலை சார்ந்த செலவுகள்னு இருக்கும். இந்த செலவுகள் உங்களுடைய கௌரவத்தை வெளிப்படுத்துறதா இருக்குமே தவிர அது உங்களுக்கு அத்தியாவசிய தேவையா இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செலவுகளாக இருக்கும். அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிர்மறையா செயல்படுவாங்க. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற வகையில சில சமயம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இன்னைக்கு நிதானத்துடன் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளுடைய ஒத்துழைப்பின் மூலமாக குடும்பத்துல இருந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எந்த பிரச்சனையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்க கூட பிறந்தவங்களோ உங்க குழந்தைகளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா அது மேன்மையை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம், செலவுகள், சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஏன்னா சந்திரன் டிராவல் பண்றது உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரத்துல. இந்த அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்கள்ல சந்திரன் டிராவல் பண்ணா உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். அதுதான் இன்னைக்கு நடக்க போறது. தைரியமான முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்துல குழப்பம் அடைவீங்க. குழப்பமான விஷயத்துல தைரியமா முடிவு எடுப்பீங்க. எதிர்மறை பலன்களால் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல படிக்கிற குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல எந்த ரிஸ்கையும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா லாபம் வருவதில் அல்லது பாஸ் ஆகிறதுல சங்கடம் ஏற்படும். சிம்ம ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண தேவைக்காகவோ அல்லது உங்களுடைய பதவி உயர்வுக்காகவோ இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் அடுத்தவங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டத்துக்காக நீங்க சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் குழப்பங்கள் இருக்காது. அதனால வருமானத்துல தடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்று உங்களுக்கு உடல் சோர்வையும் உடல் சுகத்தை குறைத்து கொண்டும்
அடுத்தவங்களுக்காக வேலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த வேலை செய்யறதுனால உங்களுக்கு பலமான அஸ்திவாரம் இடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொத்து சேர்க்கை அல்லது உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உடம்பு ரீதியா கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. வாழ்க்கை துணையின் தேவைகளை பரிந்து கவனிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சியில நீங்க அனுகூலமா செயல்படுவீங்க. அதனால சில பேர் உங்ககிட்ட அன்பு காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிதானமான பேச்சின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். ஆனா அவங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்து சில வேலைகளை வாங்குவாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும். உங்களுடைய வேலையில தடையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலும் அரசாங்க காரியத்திலும் அலைச்சல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. பண விவகாரங்கள், கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், இல்ல கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து வர வேண்டிய பண விவகாரங்கள், மேலதிகாரிகள் விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியிலும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுத்து செயல்படாதீங்க. அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பிளான் பண்ணி ஒர்க் பண்றது நல்லது. கன்னி ராசி, ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு தைரியத்தையும் தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றியையும் தரக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாளா உங்களுக்கு வேலை கொடுத்திருப்பாங்க. ஆனா வேலையில என்ன டிபார்ட்மெண்ட், என்ன உங்களுக்கு உண்டான டொமைன் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு இறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுக்கு மனசு நிறைவான சந்தோஷ செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் எழுச்சிமிகு செயல்பாடுகளால் உங்களுக்கு மனதைரியம் ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு, இல்ல உங்க கணவன் மனைவி உறவுல இருக்கிற வழக்கு, எந்த வழக்கிலையும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருந்த கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாயை கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்க மனசு சஞ்சலப்படும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், பணபலம் அதிகரிக்க வேண்டிய நாள், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் உணர்த்தக்கூடிய நாள். குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் வேலை பண்ற இடத்துலையும் சரி, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை வெளி உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நாள். அப்படிங்கிறனால அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பண்ணுங்க. உங்களுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நேரம், உங்களுடைய தனித்திறமையை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நேரம். இந்த சமயத்துல சண்டை, கோபம், மனஸ்தாபம்னு வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேர விரயம் மட்டும் இல்லை, எனர்ஜி விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை விஷயத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வீண் செலவுகள், குடும்பத்துல வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல உங்க அப்பாவோட ஜாதகமோ உங்களுடைய ஜாதகமோ கர்ம பலன் அடைஞ்சதுன்னா இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்துல குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஏற்படுகின்ற நாள். தந்தைக்கான செலவுகளாக இருக்கும் அல்லது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு கையிருப்பு கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட செலவுகளாக வரக்கூடிய வகையில இருக்கிறதுனால இன்னைக்கு கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளுடைய பண தேவைகள், குழந்தைகளுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களுக்கான செலவுகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு கேட்டா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க யார் கேட்டாலும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தார் சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. ஆனா அதாவது உங்க உடன் பிறந்தவருடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்.
இன்னைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு உதவி செய்யறதா சொல்லியிருப்பாங்க, ஆனா உதவி செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு அடுத்தவர்களை நம்பி சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதனால குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவுகள் விஷயத்திலும் நட்புகள் விஷயத்திலும் பண உதவிகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனா அது உங்களுக்கு எதிர்கால வளத்திற்கு உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். விருச்சிக ராசி. ராசியில சந்திரன் இன்று உங்களுக்கு அதிக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றது எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். பண விவகாரங்களில் உங்களுக்கு அதிக லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியான புதன், அஷ்டமாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான நேரம் இது. தொழில் ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய தவறுகள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய நேரம். அதனால உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்காது. உங்களுக்கு அதிக மரியாதை கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற தெளிவான நாள். குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடமையை செய்து குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். குடும்பத்துல தாயாருக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நில முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். மன தைரியமா செயல்படுவீங்க. எப்பேற்பட்ட சிக்கலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. இடது கையில ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதட்டத்தை குறைப்பது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் பயிற்சிக்கு தயாராயிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 5 நாள் தான் செவ்வாய் பயிற்சி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுனாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பத்தி உங்ககிட்ட நட்பு பாராட்டி பெருமைப்படுத்தி பேசுவார்கள். அதனால உங்களை தப்பா பேசினவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மனசை சாந்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டத்துடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புடன் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை செய்யற இடத்துல சரி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல அவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். தனுசு ராசி. தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது பார்ட்னர்ஷிப் பிசினஸா இருக்கலாம், இல்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான முயற்சியால இருக்கலாம். ஆனா பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு பணவிரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாகவும் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் கடன் சார்ந்த செலவுகளா இருக்கும். உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்களும் இன்று உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். மொத்தத்துல இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி செலவை தரக்கூடிய வகையில இருக்கு. அதனால உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பணவிரயத்தினால என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய செலவு முதலாக இருக்கும். அதாவது நீங்க முதலீடு பண்ணுவீங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு செய்யக்கூடிய செலவை சந்தோஷமா பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்னைக்கு செய்யக்கூடிய கடன் செலவு கூட உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய முதலீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தாரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். மொத்தத்துல இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்க சில சமயம் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும்.
நிலத்துல முதலீடு பண்ணா நல்லது, நிலத்துக்காக பணம் கட்டினீங்கன்னா நல்லது. ஆனா நிலத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும், கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும், வழக்கு சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தும். மகர ராசி, லாபஸ்தானத்துல செவ்வாயின் பார்வையில சந்திரன், உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல ஒரு நல்ல செய்தி அவர்களால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது தாமதமா வர்றதுனால உங்களுக்கு அவங்க பேர்லயே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆலோசனை அல்லது அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாமே டிலே ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, செவ்வாயின் பார்வையில சந்திரன், பாதகாதிபதி செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதப்படும். வியாபார லாபம் வருவதிலும் தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு திடீர்னு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்களும் உங்ககிட்ட ஒத்துழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். அவர்கள் மூலமாக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்க உரிய நடவடிக்கை எடுப்பீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதை கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் அங்கீகாரமும் அனுசரணையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேத்துக்குள்ள இருந்த மனஸ்தாபத்தை விளக்குவதற்கு இது முயற்சிகரமாக இருக்கும். கும்பராசி, தசமஸ்தானத்துல சந்திரன் இருப்பது, அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான நேரம் இது. வியாபார ரீதியாக மட்டுமல்லாமல் படிப்பு ரீதியாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். படிப்புல ஒரு சிறு தடை வந்ததுன்னா அதுக்கு காரணம் உங்க ஆரோக்கிய விஷயம்தான், குடும்ப விஷயம்தான். அதனால குடும்ப விஷயத்துல நீங்க ரொம்ப தலையீடு வச்சுக்காதீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உடல் ரீதியான சோர்வுகளை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை அல்லது தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. தொழில்ல நிலம் சார்ந்த முதலீடுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த நிலம் சார்ந்த முதலீடுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க ஆரோக்கிய விஷயத்துல நன்மைகள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. வீடு மனை சார்ந்த விஷயங்களும் நீங்க சொந்தமா வீடு வாங்கறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்த தடையை விளக்குறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு மருத்துவ ரீதியான சில மாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல லீகல் பிரச்சனைகள் இருந்துன்னா அந்த லீகல் பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்னைக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். மீன ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்துல செவ்வாயால பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு இன்னைக்கு திருமண வயதினராக இருந்தால் காதல் விஷயத்துல நற்செய்திகள் வரும். ஆனா அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான நேரம். வாழ்க்கை துணை சம்பந்தமாக திருமணமானவங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீண்ட நாட்களாக இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்ககிட்ட இத்தனை நாளா முகம் கொடுத்து பேசாதவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. கடந்த கால தவறுகளை மாற்றி அமைப்பதற்கு அவர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்துல நீங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கூட பிறந்த தம்பி தங்கைகள் கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க விட்டு கொடுத்து பேசுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுகூலமா செயல்படுவாங்க. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பணத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்பந்தமான முரண்பட்ட கருத்துக்கள் உள்ள நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டில் வாழக்கூடிய உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பமும் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய திரிஜன்ம நட்சத்திரத்துல சந்திரன் டிராவல் பண்றார். கேட்டை நட்சத்திரம். இதனால உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். ஒன்னு ஆரோக்கிய குழப்பம், இல்லது பார்ட்னர்ஷிப் குழப்பம், இல்ல உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம், இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆக்ரோஷ செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்க பிடிவாதமா செயல்பட்டீங்கன்னா மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய நிதானம் கைவிடாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.